ஸ்ரீ பெரிய திருமலை நம்பி சுவாமிகள் பற்றி தான் இந்த வீடியோ. திருப்பதியிலே நம்ம திருமலைக்கு நடைபாதை வழியாக போகும்போது 3660வது படிக்கிட்ட ஒரு சின்ன கோவில் பார்க்கலாம். அந்த கோவில் ஸ்ரீ ராமானுஜருக்காக எழுப்பப்பட்டது. ஏன் இந்த இடத்துல கோவில் அப்படின்னா, ஒரு தடவை ஸ்ரீ ராமானுஜர் இந்த இடத்துக்கு வரார். அவர் ஸ்ரீரங்கத்தில் சம்பிரதாய பொறுப்பெல்லாம் ஏற்றுண்டு அதை பரப்புறதுக்காக எல்லா இடத்துக்கு போகிறார். அப்போ இங்கே வரும்போது இந்த இடம், அதாவது மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்ணிடுறார், தங்கிவிடுறார். அவருக்கு அதுக்கு மேலே ஏற கால் வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் அந்த மலையே ஆதிசேஷன் மேலே பெருமாள் இருக்கிற மாதிரி தான் பார்க்குறார். அப்போ ஆதிசேஷன் மேலேயும் பெருமாள் மேலேயும் கால் பட்டுடுமே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி அவர் இங்கே தங்குறார். இவரை பார்க்குறதுக்கு மலை மேலே கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்ரீ பெரிய திருமலை நம்பி சுவாமிகள் அவளுக்கெல்லாம் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொண்டுறா. அப்போ இந்த இடத்துல வந்து ராமானுஜரை பார்த்து அவரை ரிசீவ் பண்ணுறா. இந்த இடத்துல ராமானுஜர் இருந்து தங்கினதுனால இந்த இடத்துல அவருக்கான இந்த கோவில், அதில் ஒரு மாமரம் கூட இருக்குது. அது ரொம்ப விசேஷமான மாமரம். ராமானுஜரை இங்கே வரவேற்ற ஸ்ரீ பெரிய திருமலை நம்பி சுவாமிகள் ராமானுஜருடைய மாமா, அதை தவிர ஆச்சாரியரும் கூட. ஸ்ரீ ஆளவந்தார் சுவாமிகள் தன்னுடைய பிரதான சிஷ்யர்கள்கிட்ட சொல்கிறார், நீங்கள் வந்து பிற்காலத்தில் ராமானுஜர் இங்கே வருவார், அவருக்கு நீங்கள் எங்கிட்ட கற்றுண்டதை அவருக்கு நீங்கள் போதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதன்படி பெரிய திருமலை நம்பி சுவாமிகள் ராமானுஜருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தை போதிக்கிறார். இவர் திருமலையில் நித்திய கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார் பெருமாளுக்கு, ஸ்ரீ வேங்கடமுடையானுக்கு. தினம் பாபநாசம் நீர்வச்சன் ஜலம் கொண்டு வருவார். அது ரொம்ப தூரம் இருக்குது. ஒரு நாளப்புறம் நடந்து போய் ஜலம் கொண்டு வருவார் திருமஞ்சனத்துக்காக. இதை வந்து அவரோட வயசான காலத்துலேயும் அந்த கைங்கரியத்தை செஞ்சிருந்தார். பெருமாள் இவரோட பக்தியை சோதிக்கிறார். ஒரு நாள் வேடவனாக வரார். இவர் வந்து ஜலம் எடுத்துன்னு வர்றார். அந்த இடத்துல அவர் போய் நிற்கிறார். நின்று எனக்கு கொஞ்சம் ஜலம் கொடுங்கோன்னு கேட்குறார். அவர், இல்லை, நான் வந்து கோவிலுக்கு திருமஞ்சனத்துக்கு போயின்னு பெருமாளை காக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த வேடன் என்ன பண்ணுறான், இன்னும் இவரோட பக்தியை நம்ம சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லால் அந்த குடத்தை உடச்சி அதில் வர ஜலத்தை குடிச்சிட்டோம். அப்போது இவருக்கு மனசு கஷ்டமாக போயிடுறது திருமலை நம்பி சுவாமிகளுக்கு. அவர் திரும்பி போய் ஜலம் எடுத்துன்னு வர கிளம்புறார். அப்போது இந்த வேடன் என்ன பண்ணுறான்னா, தன்கிட்ட இருந்த அம்பால் பக்கத்தில் இருக்க பாறையில் அந்த அம்பா வந்து பாறை மேலே எய்தி அதுலேருந்து ஜலம் பீரிட்டுன்னு வருது. அப்போ அவர் சொல்கிறார், இது உங்களுக்காக நான் ஏற்படுத்தினது, இதுலேருந்து தான் இனிமேல் நீங்கள் ஜலம் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அது வந்து கோவில்கிட்ட இருக்குது. அவருக்கு வந்து தன்னோட பக்தர் அவ்வளோ தூரம் போயிட்டு வருது, மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் வேடவனாக வந்த பெருமாள் இதை சொல்கிறார். வேடவனாக வந்த பெருமாள் நம்பிகளை தாத்தான்னு ஆசையாக கூப்பிட்றார். அதோட திருவேங்கடமுடையனாக காட்சியும் அளிக்கிறார். ஒரு ஆர்டரும் பிறப்பிக்கிறார். என்ன ஆர்டர்னா, கோவில்கிட்ட இருக்கிற இந்த ஆகாச கங்கையிலேருந்து தான் நீங்கள் எனக்கு ஜலம் கொண்டு வரணும் திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கும் அந்த வழக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்கா. அதாவது பெருமாள் திருமஞ்சனத்துக்கு ஆகாச கங்கையிலேருந்து தான் தண்ணி கொண்டு வந்துட்டுருக்கா. இந்த ஆகாச கங்கையை நம்ம திருமலையில் பார்க்கலாம். வேடவனாக வந்த பெருமாள் நம்பிகளை தாத்தான்னு ஆசையாக கூப்பிட்றார். அதோட திருவேங்கடமுடையனாக காட்சியும் அளிக்கிறார். ஒரு ஆர்டரும் பிறப்பிக்கிறார். என்ன ஆர்டர்னா, கோவில்கிட்ட இருக்கிற இந்த ஆகாச கங்கையிலேருந்து தான் நீங்கள் எனக்கு ஜலம் கொண்டு வரணும் திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கும் அந்த வழக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்கா. அதாவது பெருமாள் திருமஞ்சனத்துக்கு ஆகாச கங்கையிலேருந்து தான் தண்ணி கொண்டு வந்துட்டுருக்கா. இந்த ஆகாச கங்கையை நம்ம திருமலையில் பார்க்கலாம்.